எல்லாருமே தங்கத்தை பின்னாடி போயிட்டு இருக்காங்க. தங்கம் இப்போவே வாங்கிருங்க, இன்னும் ஏறும். அடுத்த 2 வருஷம் 5 வருஷம்னு யூடியூப் வீடியோ திறந்தாலே மிகப்பெரிய தங்கத்துக்கான ப்ரமோஷன் மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே திருப்பி திருப்பி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். டிவி திறந்தாலும் ப்ரைஸ் போன மாசம் எப்படி இருந்தது, போன வருஷம் எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு போயிருக்கு, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தங்கம் ஏறுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதாவது இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, சென்னையில எல்லாரும் வாங்குறாங்கன்னு மட்டும் இல்லை, உலகளாவிய ரேட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலிருந்து ட்ரம்ப்னு ஒருத்தர் வந்தார் யூஎஸ் பிரசிடென்ட்டா. அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டேரிஃப் இஷ்யூஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. உலக நாடுகள் மேலெல்லாம் டேரிஃப் போட போறேன்னு ஆரம்பிச்சவர் சைனாக்கு அகெயின்ஸ்டா டேரிஃப் அதிகமாக போட போறேன்னு இப்போ பேசிட்டு இருக்காரு. போன மாசம் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா நிறைய டேரிஃப் போடுவோன்னு சொன்னார். இந்த மாதிரி உலக நாடுகள் மத்தியில ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி நிலவுது அப்படின்றது ஒரு மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் ஈரான் வார் மறுபடியும் குறைஞ்சதுன்னு பார்த்தா மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிடுமோ ஒரு பயம் இருக்கு. உக்ரைன் ரஷ்யா வார், இந்த மாதிரி அங்கங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் நிலவுறதும் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஸோ கோல்டு ஏறதுக்கு ஒரு நிலையற்ற தன்மை நிலவுறது தான் இப்போ கோல்டு ஏறதுக்கு ஒரு முக்கிய காரணம். வெறும் மக்கள் வாங்குறதுனால மட்டும் இல்லைங்க. ஏன்னா ஒரு கிராமோட ரேட்டு 10,000 ரூபாய் கிராஸ் ஆகிறது ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க்கா பார்த்தோம். இப்போ அது 12,000 ரூபாய் வரைக்கும் குயிக்காவே போயிருச்சு. அதாவது ஒரு அசட் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டாக் ப்ரைஸே எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகணும். அது பயங்கர குயிக்காக ஏறிச்சுன்னா பயங்கர குயிக்காக ஃபாலோ ஆகும். அது 2000 Y2K ஸ்கேம், அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே மிகப்பெரிய குரோத். 100 ரூபாய் ஏறணும்னா அது 200 300 தாண்டி 1000 ரூபாய் வரைக்கும் போச்சு. மிகப்பெரிய ஃபாலோ 2001 சந்திச்சது. இந்த மாதிரி தான் 2007-8 நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்லாம் அடிமாட்டு விலைக்கு விழுந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஃபால் சந்திச்சுது. ஸோ கோல்டுலையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விழுமானா இந்த அளவுக்கு விழாது. அட்லீஸ்ட் ஏறது இருக்கிறதுனால ஃபாலும் இதுக்கு முன்னாடி ஒரு 20-30% வரைக்கும் கரெக்ஷனாக இருக்கு. ஸோ 20-30% இப்போதுலேருந்து கரெக்ஷனாக ஒரு 2000-3000 ரூபாய் அளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் நியர் ஃபியூச்சரில் இருக்கானா ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நிகழாது. பட் எவ்வளோ ஏறும் அப்படின்றதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலும் அதிகமாக இருக்கு. அதாவது இந்த 12,000 ரூபான்றதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு. அதனால தான் கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கோல்டு ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் என்னதான் பண்றது, என் பொண்ணுக்கு வாங்கணும், என் பொண்ணுக்காக வாங்க போறேன், கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும், இன்னும் 10 வருஷத்துல கல்யாணம், இன்னும் 20 வருஷத்துல எவ்வளோ ஏறுமோ, இப்போவே இவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி கவலைப்படுறீங்களா? தங்கத்தை ஒரு கோல்டு கம்பேர் பண்றதுக்கு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த 30 வருஷத்துல கடந்த 30 வருஷமா இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமையும் கோல்டையும் கம்பேர் பண்ணாதான் உங்களுக்கு தங்கத்தை முதலீடு பண்றது நல்லதா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல முதலீடு பண்றது நல்லதா? அண்ட் அகைன் இது ஒரு ரெக்கமெண்டேஷனும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூப்பர்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்கீம்ஸ் இருக்கு. அண்ட் அகைன் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கோல்டை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்று ஃபிசிக்கலாக வாங்கினீங்கன்னா ஒன்று பேங்க்ல வைக்கணும், இல்லை வீட்டில் வச்சிருந்தா ரிஸ்க் அதிகம் அண்ட் லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்கு. நீங்க போய் அடமானம் வைப்போம், இல்லை அர்ஜென்ட்டுக்கு வித்துரும். அதே மாதிரி இடிஎஃப்ஐ வாங்கி வச்சாலும் இப்போ விற்கிற ரேட்டுக்கு இன்னும் அதிகமாயிட்டே போகுது. டவுன் ஆச்சுன்னா நம்ம விற்கணுமா வேணாமான்னு டவுட் வரும். பட் ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல நீங்க ஒன்று எஸ்ஐபியா மாசம் மாசம் போடலாம், இல்லைன்னா லம்சமாவும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சும்மாவே இருக்கலாம். ஃபியூச்சர்ல அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன் பார்க்க போறோம். கோல்டு அக்டோபர் 1995, அதாவது 24 கேரட் கோல்டு 10 கிராம்ல கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரேட்டே 4,680 ரூபாய். இப்போ அதே 24 கேரட் 10 கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,32,000 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு. ஸோ ஐயோ எங்க இருந்து எங்க போயிருக்கு, இன்னமும் இந்த நீங்க வீடியோல வேணான்றீங்களே அப்படின்னா இதோட ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலா பார்ப்போம். ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4,680 1,32,000 ரூபாய் அப்படின்றது கிட்டத்தட்ட 11.8%, 12% அளவுக்கு வளர்ந்துருக்கு 30 வருஷத்துல அப்படின்னு வச்சுக்கலாம். இது அப்சல்யூட் டைம்ஸ்ல பார்க்கும்போது 27%, 27x சொல்லுவோம். 4,680 எவ்வளோ எக்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னா 27 டைம்ஸ். சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் உங்களுக்கே தெரியும், நெட் அசெட் வேல்யூன்றதுல தான் கால்குலேட் பண்ணுவோம். அது 10 ரூபாய் இருந்திருக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் 10 ரூபாயில தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அக்டோபர் 1995 10 ரூபாயில ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,247. இது ரேட்டு முன்ன பின்ன அதிகமாக இருக்கலாம், குறையலாம். அக்டோபர் 2025 30 வருஷத்துல 10 ரூபாய் போட்டது 4,247 அளவுக்கு போயிருக்கு. இது அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல
கிட்டத்தட்ட 700 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ அப்சல்யூட் டைம்ஸ்ல பார்த்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. ஸோ சரி, ஒரு 1,00,000 ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோல்டுல 1,00,000 ரூபாய் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ போய் வித்தா கிட்டத்தட்ட 27 lakhs. 1,00,000 ரூபான்றது 27 லட்சம் ஆயிருக்கே அப்படின்னு தோணும். ஆனா அதே 1,00,000 ரூபாய் இந்த ஸ்கீம்ல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட கிட்டத்தட்ட 4.25 கோடி இருந்திருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, 30 வயசுலயோ 25 வயசுலயோ ஒரு 1,00,000 ரூபாய் உங்க அப்பா தராங்க அப்படின்னு முதலீடு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா அப்ப யாருமே இதுல முதலீடு பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல முதலீடு பண்றதுக்கு பதில் இதுல பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்ப தேவைப்படும் போது உங்க பசங்க கல்யாணத்துக்கு எடுத்திருக்கலாம், உங்க பசங்களோட மேற்படிப்புக்கு எடுத்திருக்கலாம், உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு எடுத்திருக்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு 1 கோடி ரூபாய் நீங்க எதுவுமே சேர்த்து வைக்காட்டியும் 1 கோடி ரூபாயாவது உங்க கையில இருந்திருக்கும். இதை வச்சுட்டு மாசம் 60,000 ரூபாய் SWP மூலமா எடுத்திருக்கலாம். பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் போட்டது 27 டைம்ஸ் ஆயிடுச்சு, 27 லட்சம் ரூபாய் வந்துடுச்சு. பட் அகெயின் அதை வித்து 27 லட்சம் தான் இப்ப கையில இருக்கும். அண்ட் 27 லட்சமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆனாலும் அதே 10% 11% தான் அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ வருஷம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த நான் சொல்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்டு. இந்த ஃபண்டு கிட்டத்தட்ட 22% ரிட்டர்ன்ஸ். நம்ம பேசினது 12%, அதாவது கோல்டு 30 வருஷத்துல 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்கீம் கிட்டத்தட்ட 22% வளர்ந்துருக்கு. அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல 424x, அதாவது 424 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் தெரியுது. சரி, எஸ்ஐபியில் போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். நடுவில் உங்களோட பண தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணியிருக்கோம். நீங்கள் சும்மாவே வீட்டில் உட்காந்துருந்தாலே இந்த பணம் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆயிருக்குன்றது தான் உண்மை. கோல்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணியிருக்க முடியாது. 1995லலாம் பார்த்தீங்கன்னா இடிஎஃப்பும் இல்லை. கடந்த 10 வருடமாக தான் வந்து உங்களுக்கு இடிஎஃப்ன்றது இன்ட்ரடியூஸ் ஆகி, இல்லை கோல்டு பீஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் ஆகி உங்களால் மாதமோ இல்லை வருஷத்துக்கோ வாங்கியிருக்க முடியும். அந்த டைம்ல பிசிக்கலாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த பிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சேஃபாக 30 வருஷம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க் லாக்கருக்குன்னு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை வெளியில் லாக்கரோ இல்லை வீட்டில் வச்சுருந்தா அதுக்கும் ஒரு சேஃபாக ஏதோ ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி அது அடிஷ்னல் காஸ்ட்டும் அதிகம். இன்னொன்று, நீங்கள் பணம் விட்ரா பண்ண தான் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் டேக்ஸ் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான டேக்ஸ் வந்து வெல்த் டேக்ஸ் வந்து சோர்ஸ் என்ன எல்லாமே வந்து விற்கும் போது காமிச்சு தான் ஆகணும். அண்ட் உங்களோட தேவைகள், அதாவது பசங்களோட எஜுகேஷனோ மேரேஜோ எதுவுமே பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கல்யாணத்துக்காக கோல்டு வச்சுருந்தேன், மேபி கல்யாணத்துக்கு இந்த கோல்டை உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதை தாண்டி இந்த கோல்டை டச் பண்ணிருக்க மாட்டீங்க. அது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸாகவும் இருந்திருக்கு. கோல்டில் முதலீடு பண்ண மிஸ் பண்ணிட்டோமே, கடந்த 2-3 வருஷமா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன்னு கவலைப்படாதீங்க. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் எஸ்ஐபியோ லம்சமோ முதலீடு பண்ணீங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்குள்ள உங்கள் பண தேவை எல்லாத்தையும் இந்த ஸ்கீம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இந்த ஸ்கீம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. எதில் போட்டாலும் உங்களுக்கு 15% மேலே ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கோல்டை விட அதிகமாகவே மியூச்சுவல் ஃபண்ட் தரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.